வசதிகள் ஒரு நாளும் சமாதானத்தை நமக்கு கொடுக்க முடியாது என்பதற்கு ஒரு ஆதாரம். எலிமெலேக்கு என்பவன் பெத்லகேம் ஊர்ல இருந்து மோவாபுக்கு கடந்து போறான். பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு, மோவாப் என்று சொன்னால் அருவருப்பு. இவங்க பெத்லகேம்ல பஞ்சம் வந்த உடனே எங்க போறாங்க? மோவாபுக்கு போயிட்டா நல்லா செழிப்பா வாழலாமே அப்படின்னு அந்த தேசத்துக்கு போறாங்க. அல்லேலூயா. இப்போ வசதியை தேடி ஓடினாங்க. பெத்லகேம் விட்டுட்டு மோவாபுக்கு போனாங்க, அருவருப்பான தேசத்துக்கு போனாங்க. அங்க போய் கொஞ்ச நாள் இருக்கிறதுக்குள்ள 3ஆம் வசனத்திலே அவங்க நகோமியுடைய கணவன் இறந்து போகிறார். எலிமெலேக்கு இறந்து போகிறார். இப்ப இறந்து போன உடனே ஒரு 10 வருஷம் அங்க குடி இருக்கிறாங்க. குடி இருக்கும் பொழுது இந்த அதாவது அவங்க பையன் 2 பேர், அதாவது மக்லோன் கிலியோன் 2 பேருக்கும் திருமணம் செய்து வைக்கிறாங்க அந்த மோவாபிய பெண்களை. அல்லேலூயா. இவங்க யாரு? இஸ்ரவேலர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள். இவங்க யார திருமணம் செய்யறாங்க? விக்கிரக ஆராதனையில இருக்கக்கூடிய அருவருப்பான மோவாபிய பெண்களை திருமணம் செய்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப திருமணம் செய்து 10 வருஷம் அங்க குடியிருக்கிறாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துக்குள்ள 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. அவங்க 2 பையன்களும் மக்லோனும் கிலியோனும் இறந்து போயிட்டாங்க. இப்ப இறந்து போன பிறகு இந்த நகோமி கேள்விப்படுறா, இந்த பெத்லகேமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு இந்த மோவாவை விட்டு எழுந்து பெத்லகேமுக்கு போலான்னு புறப்படுறா. புறப்படும் போது 2 மருமகளும் கூட வரேன்னு சொல்றாங்க. இப்ப இவளுக்கு என்ன செய்யன்னு தெரியல. அவ சொல்றா, எனக்கு பையன்களும் கிடையாது, இனிமே உங்களுக்கு பெத்து வளர்த்து கொடுக்கவும் முடியாது, நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒர்பாலும் யாரு ரூத்தும் அழுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒர்பால் மாமியார முத்தம் விட்டு போய் விடுறான். ஆனா ரூத் என்ன பண்றா? அவ மாமியாருக்காகவும் போகல, அவ யாருக்காகவும் போகல. ஆனா அவ போனதின் ஒரே நோக்கம் என்னன்னா, நான் மோவாப் அருவருப்பான தேசத்திலிருந்து நான் வந்தேன், இந்த உண்மையான தேவனை நான் அறிந்து கொண்டேன், மறுபடி அந்த விக்கிரக ஆராதனைக்கு போக மாட்டேன் முடிவெடுக்கிறான். அல்லேலூயா. அதனாலதான் அவ வாழ்க்கை கட்டப்படுது. ஒருபால் என்ன ஆனானே பைபிள்ல இல்ல. அப்போ இவ கடந்து வரா. இவ எதையும் எதிர்பார்க்கல. மாமியார் வந்தா ஒரு திருமணத்தை முடிச்சு வைப்பாங்க நினைச்சாலா? இல்ல. இவ ஆண்டவரை நம்பி வரா. உங்க ஜனம் தான் ஏன் ஜனம். இந்த இடத்துல ரூத் சொல்றா, உங்க ஜனம் என் ஜனம், உங்க தேவன் என் தேவன். அல்லேலூயா. இப்படி அவ ஆண்டவர்கிட்ட தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறா. அப்போ ஒரு வசதியை தேடி போனா சமாதானம் கிடைக்காது. நம்மை தேவனுக்கு முழுமையாய் அர்ப்பணித்தால் சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா.